சிரிச்சு சிரிச்சுன்னு 2 சகோதரிகள் செல்லி நெட்டி. ஊதா நிற இதயம் காட்டு பூக்கள் நிறைஞ்ச அழகா இருக்கிற புல்வெளியில ஓடி விளையாடுறாங்க. அந்த சகோதரி பாசத்தை பாடலாய் பாடிட்டு கைதட்டி கும்மாளம் போடுறாங்க. செல்லிக்கு கர்ப்பம். அவங்க அப்பா ஒரு அருவருப்பான முதியவன். அவன் தன் மகளையே துன்புறுத்துறான். இந்த குடும்ப வன்முறை. ஆவேசமான முகம். அவங்க அப்பா சாப்பாட்டுக்கு கூப்பிடுறான். நெட்டி போர்வை எடுக்க அவங்க அப்பா செல்லிய பார்த்து, உன் சிரிப்பு இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு சொல்றான். பயத்தில் அலறும் முகம் செல்லி வாயை மூட நெட்டி கையை இழுக்கிறா. கொடூரமானது. குளிர்காலம் வந்தாச்சு. செல்லிக்கு பிரசவ வேதனை. வெளியில காத்திருக்கான். ஆவேசமான முகம். ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா குழந்தையை பிடிச்சுக்கிட்டு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டறான். அம்மா இறந்து போயிடுச்சே. அழுகை முகம் செல்லிக்கு. இன்னும் 2 குழந்தைகள். ஆடம், ஒலிவியா. அவங்களை ஒரு போதகரிடம் வித்துட்டான். அவங்க அப்பா இப்படிதான் இருக்கான். அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. சத்தமாக அழும் முகம். அவன் மனுஷன் கடத்தல்னு ஒரு சைடு பிசினஸ் பண்றான். சடார் என்ன செல்லிய விட்டுட்டான். அவள் சிரிப்பு இன்னும் அசிங்கமா இருக்குன்னு நினைச்சில்ல. நெட்டி மேல கண் வச்சிட்டானால. இன்னொரு பொண்ணு கிரே கல்யாணம் பண்றான். செலிக்கு வயசு. ஆனா அவளுக்கு அவனோட ரத்த உறவு இல்லைன்னு ஒரு நல்ல விஷயம். சரி, முதிய ஆண்கள் நான் சொல்லிட்டா. விதவைன்னு ஒரு செலிக்கு தெரிஞ்ச மிஸ்டர் சர்ச்சில் நெட்டி மேல கண் வச்சிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு போய் கேக்குறாரு. ஒத்துக்க மாட்டேங்கிறான். நெட்டி ரொம்ப இளம் பொண்ணுன்னு சொல்றான். செலிய பொருள் இல்லாம விலைக்கு விடுற மாதிரி கொடுக்கறான். அவ அசிங்கமா இருக்கா. கஷ்டப்பட்டு வேலை செய்வா. கத்துக்குவான்னு சொல்றான். ஒன்னு வாங்கினா இன்னொன்னு இலவசம்னு சொல்ற மாதிரி. மிஸ்டர் செலிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவருக்கு 3 பொண்ணுங்க. அவங்க அண்ணி ஹார்போ. செலி தலையில கல்ல எரிஞ்சு அவள் என் அம்மா இல்லன்னு கத்தரா. மிஸ்டர் அவர் மனைவி கடமை பண்றாரு. செலி நைட் ஸ்டாண்ட்ல ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறா. பல வருஷம் துடைச்சு மிஸ்டர் பொண்ணோட கூந்தலை சீவிட அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பொண்ணு வலிக்கிறதுன்னு கத்தரா. ஹாட் காம்பு இல்லாததுல சந்தோஷம். செலி அது எல்லாத்தையும் சேவிச்சிடணும்னு சொல்றா. மிஸ்டர் அடங்குன்னு சொல்றாரு. வலிக்குதுன்னு சொன்னா எந்த ஒரு நல்ல மனுஷனும் சொல்ற மாதிரி. 1900களோட ஆரம்பம். ஒரு நாள் டவுன்ல போயிட்டு இருக்கும்போது செல்லியோட கன்னத்துல அப்பா ஒரு அறை. அடடா, அவளுக்கு தன் குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அவளையும் அவளோட அப்பாவையும் சரியா பார்த்தா. அவள் ஒரு கடைக்குள்ள போறா. அந்த பொண்ண கையில குழந்தைய உள்ளா கரேன். ரெவரண்ட் சாமுவேலோட மனைவி. செல்லி கேள்விப்பட்ட உண்மையா இருக்கு. அவளோட குழந்தைகள் ஒரு பாதிரியார்கிட்ட விற்கப்பட்டதா. அவள் குழந்தைய பிடிக்க கேக்குறா. கரேன் ஒரு அந்நியர்கிட்ட தன் குழந்தைய கொடுத்துட்டு ஷாப்பிங் போறா. செல்லிக்கு தெரியுது குழந்தையோட பேர் ஒலிவியா. அவள் வச்ச பேர்தான். அவள் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல நெட்டி வருவா. சகோதரிகள் மகிழ்ச்சியா சந்திக்கிறாங்க. நெட்டி நல்லா தப்பிச்சா. அப்பா குடும்பத்திலேயே வச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மிஸ்டர் அவளை தங்க விடுறாரு. ஆனா டானி க்ளோவர்ல நம்பிக்கை இல்ல. செல்லி நெட்டிய எச்சரிக்கிறா. மிஸ்டர் அவளோட முதுக புடச்சுடுறதுக்கு முன்னாடி போயிடணும்னு. போறதுக்கு முன்னாடி நெட்டி செல்லிய படிக்கவும் எழுதவும் கத்தி கொடுக்கறேன்னு சொல்றா. அப்புறம் லெட்டர் அனுப்புவோம்னு. கைத்தட்டும் விளையாட்டுகளுக்கு பதிலா இப்போ சகோதரிகள் படிப்புல நேரத்தை செலவு பண்றாங்க. நெட்டி செல்லிய படிக்கவும் எழுதவும் கத்தி கொடுக்கறா. ஒலிவர் ட்விஸ்ட் படிக்கிறாங்க. மிஸ்டர் பின்னாலே ஒளிஞ்சு ஜம்பு ஸ்கேர் மாதிரி. நெட்டி ஸ்கூலுக்கு போறா. மிஸ்டர் அவளை பின்தொடர்ந்து பயங்கரமான காதல் நடனம் ஆடுறாரு. ஆனா அவளை கவர முடியலையே. ஏன்? அப்புறம் காட்டுக்குள்ளேயே அவளை கட்டாயமா இழுத்துட்டு போறாரு. ஆனா செலிலி கூட சகோதரியா இருக்க நெட்டி சம்மதிக்கல. அதனால அவரு கையில இருக்கிற புஸ்தகத்தால அடிச்சு ஓட வைக்கிறா. ஆனா அவருக்கு கடுப்பேறுது. நெட்டிய வீட்டை விட்டு வெளியே ஓட்டிடுறாரு. வீடு 2ஆ பிளவுபடுது. அழுகுறாங்க. சில நேரம் கழிச்சு அவருக்கு மனசு நல்லா இருக்கு. ஷுக் ஏவரி வர போறாங்கன்னு காத்திருக்கிறாரு. ஆனா செலிலிய பாருங்க. அவரு கழுத்து தடிமனா இருக்கு. அதை அறுக்கணும்னு யோசிக்கிறா. ஆனா கழுத்தை சின்னதா கீறிடுறா. அவளை அடிக்க போறாரு. அப்போ போஸ்ட்மேன் வர்றாரு. சூஜிட்ட லெட்டர் வருது. உடனே பேக் பண்ணிக்கிறாரு. செலிலி கேக்குறா, நெட்டிய விஷயமா எதுவும் இருக்கான்னு. மிஸ்டர் அவளை அந்த மெயில் பாக்ஸ் கிட்ட வராதேன்னு எச்சரிக்கிறாரு. பல வருஷங்கள் கழிச்சு சூஜி டவுன்ல வருவாங்க. மிஸ்டர் எப்போதையும் விட செலிலிய உடையடைஞ்சு உதவி பண்றாங்க. ஹார்போ அவனோட கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டியான சோபியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். ஆனா அவ சாதாரண பொண்ணு இல்ல. அவங்களை பாருங்க. ஒரு சாதாரண காலத்து ஓப்ரா. அப்புறம் அவன் அப்பா ஹார்போக்கு அவனோட புது பொண்டாட்டிய அடிச்சு அடக்க சொல்றான். அவன் காணாம போயிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹார்போ அவன் அப்பா சொன்ன மாதிரி சோபியாவை அடக்க முயற்சி பண்றான். ஆனா சோபியா யாருக்கும் கிளம்பி விட மாட்டாங்க. செல்லியும் சோபியாவை அடிக்க சொல்றா. திருமணம்னா இப்படித்தான்னு அவளுக்கு தோணுது. சோபியா ரொம்ப கோவப்படுறா. காயம் இருக்கிறதை பார்க்க செல்லிய கிட்ட போய் வாழ்நாள் முழுக்க போராடி கிடக்கணும்னு சொல்றா. ஹார்போ பாக்ஸிங் போட்டியில தோத்த மாதிரி இருக்கான்.
அவன் அப்பா சொல்றதுனால சோபியாவை அடிக்க முயற்சி பண்றான். சோபியா சகிக்க முடியாம பிள்ளைகளோட போயிடுறா. ஒரு நாள் செல்லி அஞ்சல் வண்டியை பிடிக்க முயற்சி பண்றா, நெட்டியோட சந்திப்புக்காக. ஆனா அவங்கப்பா அவளை விட வேகமா ஓடி போய் காதலி நெட்டியோட லெட்டரை வாங்கிடுறான். செல்லி தனக்கா எதுவும் இருக்கான்னு கேக்குறா, ஆனா எதுவும் இல்ல. நெட்டி என்னாலையும் இவங்களை பிரிக்க முடியாதுன்னு சத்தியம் பண்ணா. ஆனா இவ்வளவு வருஷமா ஒரு லெட்டர் கூட வரல. ஒரு நாள் அவன் ரொம்ப நோய்வாய்ப்பட்ட சுக்கை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். சேலி அவசரமா அழகா பாடுறதுக்கு முயற்சி பண்றா. சுக்கு ஒரே நோட்டா பார்த்துட்டு கொள்ள சிரிச்சிட்டா. டேய், உன் கற்ற பாரு, நீ இப்படி இருக்க நான் சிரிக்கிறது ஏன் பைத்தியமா இருக்குன்னு சொல்றா. மிஸ்டர் சுக்கு தானே சமைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அது சமையல் வெடிகுண்டு தாக்குதல் மாதிரி இருந்துச்சு. சுக் முழு தட்டையும் வீசி அடிச்சிட்டா. சேலி ஒரு அற்புதமான விருந்து செஞ்சு அறைக்குள்ள போட்டுட்டா. மறுபடியும் தட்டு வந்து அடிக்கும்னு நினைச்சு பயந்துட்டா. ஆனா ஷுக் காலி தட்டை மட்டும் தூக்கி வீசினா. பிறகு சேலி ஷுக் கிட்ட கவனிச்சிட்டு இருக்க ஷுக் அழ ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பா கட்டாயமா கல்யாணம் பண்ண வைக்க போறாங்கன்னு கதறி அழுதா. சேலி பியோன்சே டிவா சாங் பாடினா, ஷுக் சேர்ந்து பாடினா. ஒரு நாள் மிஸ்டரோட அப்பா ஓல்டு மிஸ்டர் வந்து மிஸ்டர் சேலிய வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு கடுமையா கோபப்பட்டாரு. அவங்க சுதந்திரமான நடத்தைக்கு ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. சேலி கேட்டு கோபப்பட்டா. அவரு குடிக்கிற நீர்ல சின்ன சாபம் விட்டா. சிலருக்கு வாந்தி வந்துருச்சு. ஹார்போ அவர் ஃப்ரெண்டு ஸ்வைன் ஹார்போ ஜோசியோட பழைய வீட்டை ஒரு சிரிப்பு கூடமா மாத்திட்டாங்க. ஷுக் சரியான பிறகு ஒரு நிகழ்ச்சி வைச்சா சேலியையும் அனுமதிச்சாங்க. ஆனா மத்த பெண்கள் சேலிய குறை சொன்னாங்க. அதே சமயம் சர்ச்சில ப்ரோச்சர் கண்டனம் பண்ணினாரு. பாருங்க, பாபிலான்ல ஒரு சின்ன தூரத்திலேயே சூஜ் அடுத்த பாட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. மிஸ் செலி ப்ளூஸ். செலி சீரியஸா உள்ள மெல்லிசைய ஹம் பண்ணினதை கேட்டு அவளும் மத்த பொம்பளைங்களும் எழுதின பாட்டு. அடேங்கப்பா, செலியா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் ஆசை. அது ஒரு சூப்பர் ஹிட். செலி மத்த பொம்பளைங்களை பார்த்து நாக்கு காட்டறா, அப்புறம் சிரிப்பத மறைக்கிறா. அப்புறம் சோஃபியா அவங்க புது காதலனோட வரறாங்க. செலிய நல்லா வாழ்த்திட்டு அவங்க முந்தான குடும்பத்தோட பேசிக்க உட்கார்ந்துடுறாங்க. ஆனா ஹார்போ சோஃபியாவை டான்ஸ் ஃப்ளோருக்கு இழுத்துட்டு போறாரு. அவங்க புது காதலி ஸ்குவீக் சோஃபியா கிட்ட வந்து அடிக்கிறா. சோஃபியா ஒரு அதிரடி கவுண்டர் அடிக்கிறாங்க. ஸ்குவீக் ரொம்ப தூரம் தூக்கி விடறா. அதுக்கப்புறம் எல்லாரும் WWE போட்டி போடுற மாதிரி ஆகிடுச்சு. செலி ரொம்ப சந்தோஷமா பார்க்கிறா. ஆனா ஷக் செலிய அங்கிருந்து வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. அங்க ட்ரெஸ் அப் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க. ஷக் செலி நாக்கு மறைக்கிற வழக்கத்தை மாத்தறாங்க. ஷக் போறதுன்னு சொன்னப்போ செலி சொல்றா, மிஸ்டர் அவங்க கிட்ட இல்லாதப்போ அடிக்கிறாருன்னு, மிஸ்டர் அவங்கள வெறுக்கிறாருன்னு. அவங்க ஷக் மாதிரி இல்லைனாலும் யாருமே அவங்கள காதலிக்கலன்னு. சூஜி சொல்றாங்க, நான் காதலிக்கிறேன்னு. ஆனா செலி சொல்றா, நீ சொன்ன உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொன்ன கதையெல்லாம் மறக்க முடியலன்னு. சூஜி சிரிக்கிறாங்க, அது எல்லாம் பொறாமையில சொன்னேன்னு சொல்றாங்க. செலிய நீ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. அழகா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் யாரும் அவங்களுக்கு காட்டாத அன்பு மரியாதையை பகிர்ந்துகிட்டாங்க. சிலி அவங்க சந்தோஷத்தை மறைக்காம ஒரு அருமையான முத்தம். அடுத்த நாளே சில்லுன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். சு பாதிரியாரை போய் பார்க்கறா. அதுதான் அவ கண்ணீர் விட்டு அழுதுட்ட அப்பா. ஆனா அவர் அவளை ஒதுக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. சிலி ஷுக்கோட போக பிளான் பண்ணி சாமான்களை பேக் பண்றா. ஆனா போகும் நேரத்துல துணிச்சல் போயிடுச்சு. ஷுவை பார்த்துட்டு நின்னுட்டா. அதே நேரம் டவுன்ல மேயரோட மனைவி சின்னஞ்சிறு மிஸ் மில்லி சோபியாவுடைய குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டாங்க. சோபியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மிஸ் மில்லி அவளை அடிமையா வருமாறு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு சொன்னா. மேயர் மறுபடியும் சொல்லி அவ சொன்னதும் அடிச்சாரு. அவருக்கு அடி கொடுத்தா அவர் பாட்டன் பாட்டி வரைக்கும் தெரிஞ்சிடும் அளவுக்கு அடி கொடுத்தாங்க. வெள்ளைக்காரங்க ஒரு கருப்பு பொண்ணு மேயரை அப்படி அடிச்சதை சகிக்கல. சுவேன் குழந்தைகளை பாதுகாப்பா அழைச்சிட்டு போயிட்டாரு. சோஃபியா கும்பலுக்கு எதிர்த்து நின்னுட்டாங்க. ஷெரிப்பை அழைச்சாங்க. ஆனா அவர் துப்பாக்கியோட துண்டால் அவங்க முகத்துல அடிச்சாரு. 8 வருஷம் கழிச்சு சோபியா சிறையிலிருந்து விடுதலையாச்சு. அவ எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்ன இடத்திலேயே போய் சேர்ந்தாங்க. மைனஸ் மிஸ் மில்லியோட வேலைக்காரியா. அந்த பழசான சுருங்கிய வெள்ளை மேயனேஸ் பொண்ணு அம்மா அவ்வளோ பயங்கரமா இருந்தாங்கன்னா இப்போ அவங்க டிரைவிங் லெசன்ஸ் கொடுக்கற நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இந்த கதையிலேயே மோசமான பகுதி. கிறிஸ்மஸ் நாள் வந்தாச்சு. மிஸ் மில்லி சோஃபியாவுக்கு அவங்க பிள்ளைகளை பார்க்க அனுமதிச்சாங்க. செலி காத்திருந்தாங்க. சோஃபியாவுடைய குழந்தைகளுக்கு அம்மாவை வணங்குங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தயக்கத்திற்கு பிறகு அணைச்சிக்கிட்டாங்க. அந்த கஷ்டமான பகுதி முடிஞ்சு போச்சு. எல்லாருமா வீட்டை விட்டு வெளியேறினாங்க. ஆனா மிஸ் மில்லிக்கு ரிவர்ஸ்ல டிரைவ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சிச்சு. சில ஆண்கள் உதவ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க பயந்து போய் முழு மனச்சோர்வுல மாட்டிக்கிட்டாங்க. கருப்பு ஆண்கள் தாக்க முயற்சி பண்றாங்கன்னு கூச்சலிட்டாங்க. அவங்க உங்க அசிங்கமான முகத்தை தொடக்கூட ஆசைப்பட மாட்டாங்க.
இறுதியா சோஃபியாவுக்கு எதுவும் நடக்கல. 6 வருஷம் கழிச்சு செலி மிஸ்டர் ஒரு கார் ஹாரன் சத்தத்துல எழுந்தாங்க. சூஜின்னு நினைச்சாங்க, ஆனா அவங்க உற்சாகம் குறைஞ்சி போச்சு. ஷூ அவங்க கணவன் கிரேடின்னு அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க இன்னும் ஒரு நல்ல நட்பை வைத்திருக்கலாம். அந்த கஷ்டம் ஷூவோட அழகால மூடி போச்சு. மிஸ்டரும் கிரேடியும் நண்பர்களா ஆயிட்டாங்க. செலியும் ஷூவும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டாங்க. போஸ்ட்மேன் வந்தாங்க. ஷூ தபால் எடுக்க போனாங்க. அவங்க அப்பா வந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உற்சாகமா சொன்னாங்க. சும்மா இருந்தாச்சுன்னு நினைச்சிட்டியா? அவன் அந்த வண்டியை பறக்க விட்டான். கருப்பு அப்பாக்களுக்கு தெரிஞ்ச கைதேர்ந்த வேலைன்னு சொல்லலாம். நெட்டி ஆப்பிரிக்காவிலிருந்து அனுப்பின கடிதத்தை சுஜே செலியா கிட்ட கொடுத்தா. 4 கடிதம்னு எழுதினேன்னு, ஆனா மிஸ்டர் கடிதங்களை மறைச்சு வச்சுட்டாருன்னு கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்ல மட்டும்தான் எழுதினேன்னு நெட்டி சொல்லிருக்கா. கரண் சாமுவேல்னு ஒரு பாஸ்டர் கூட போய் சேர்ந்தா. ட்விஸ்ட் பாருங்க. செலியோட 2 குழந்தைகளையும் வளர்க்க உதவி பண்ணிட்டு இருக்கா. செலி சுஜு 2 பேருக்கும் அதிர்ச்சி. ஆனா மிஸ்டரும் கிரேடியும் ஜூக் ஜாயிண்ட் போன உடனே அந்த அறையையே புரட்டி போட்டாங்க. கடிதங்களை தேடி தரை பலகைகளுக்கு கீழே மிஸ்டர் மறைச்சு வச்சிருந்த கடிதங்களை பிடிச்சாங்க. நெட்டியோட கடிதங்கள். சுஜு செலியாட்ட கடிதங்களை அஞ்சல் தேதியின்படி படிங்கன்னு சொன்னா. அப்புறம் சில நாள்ல செலியா அந்த கடிதங்களை படிச்சா. புஃபேல எனக்கு பிடிச்ச பெரிய டிஷ் சாப்பிடுறது மாதிரி வேகமா. நெட்டி கரண் சாமுவேல் குழந்தைகள் எல்லாரும் மிஷனரி வேலைக்கு ஆப்பிரிக்கா போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. சோகம். கரண் இறந்து போயிட்டாங்க. இப்ப சாமுவேல் நெட்டி குழந்தைகள் எல்லாரும் இமிகிரேஷன் பிரச்சனையில அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. சடார் என்று செலியாவுக்கு ஷாக். மிஸ்டர் 1 மணி நேரமா அவளை கத்தி கூப்பிட்டுட்டு இருந்தாரு. கடித வாசிப்பு மயக்கத்துல இருந்து அவளை அடிச்சு எழுப்பினாரு. அதே நேரம் சுஜு நகங்களை பண்றா. குழந்தைகள் போகும்போது செலியா எங்கன்னு கேட்டா அவங்க எல்லாரும் சொன்னாங்க. அவங்க ரேசர்ல அவரை ஷேவ் பண்ண போறாங்க. ஆனா செலி அதைவிட அதிகமா செய்ய போறாங்க. ரேசரை செலி நிறுத்திய உடனே மிஸ்டர் திட்டு போற ஆரம்பிச்சிட்டாரு. ஒலிம்பிக்ல போட்டியிடுற மாதிரி. அவரு கழுத்துல இருக்கிற கொழுப்பு எல்லாம் லிபோ ஆக போகுதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஷுக் அவங்கள பிடிச்சு நிறுத்திட்டாங்க. பாதம் வெறுங்காலில ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு பின்னாடி ஷுக் சொல்றாங்க, மெம்பிஸுக்கு போறோம், செலியையும் கூட்டிட்டு போறோம்னு. மிஸ்டர் எதிர்ப்பு காட்ட செலி அவருக்கு கடுமையான பதில் சொல்றாங்க. அமைதியா பேசுறாங்க, ஆனா வார்த்தைகள் விஷம் சொட்ட சொட்ட வடியுது. பழைய மிஸ்டர் தன் மகனை பாதுகாக்க முயற்சி பண்றாரு, ஆனா செலி இன்னைக்கு வார்த்தை வெட்டுவாளா மாறிட்டாங்க. அவரும் அந்த வார்த்தை வெட்டில சிக்கிறாரு. ஹார்போவும் தப்பிக்கல. அவன் சகோதரர்களோட அவங்களை எப்படி நடத்தினாங்கன்னு செலி சொல்லி அவங்கள நொறுக்குறாங்க. அவங்க அப்பா எப்படிப்பட்ட கெட்டவர்னு சொல்ல ஸ்வீஸ் குழந்தைகள் சிரிச்சு போறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் சோஃபியா கூட சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னம்பிக்கையோட ஸ்வீக் ஷுக் செலியோட போறேன்னு சொல்றாங்க. பழைய மிஸ்டர் அந்த பெண்களோட தைரியத்தை கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு. மிஸ்டரை அடக்க சொல்றாரு. மிஸ்டர் தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிக்கிறாரு. செலி ஷுக் மாதிரி ஒருத்தர் ஆக மாட்டாங்கன்னு சொல்றாரு. கவலைப்படாம செலி எனக்கு எந்த கடிதம் வந்திருக்கான்னு கேக்குறாங்க. பதில் சொல்லாம செலி ஒரு கத்தியை எடுத்து பிடிக்கிறாங்க. அவன் கழுத்தை பிடிச்சு ஜோசி கெஞ்சரா வேண்டாம்னு. ஆனா சுக் காரை நோக்கி கட்டாயப்படுத்துறா. அங்க குவியறாங்க. மிஸ்டர் செலியை நிறுத்த கடைசி முயற்சி. ஆனா அவள் திரும்பி அவனை சபிச்சுடுறா. ஓட்டுறாங்க. அவன் பரிதாபமா அவளை துரத்தி கத்தறான், திரும்பி வருவான்னு. அவள் கையை அசைச்சு காமிச்சுடுறா. ஏன்னா அவளுக்கு வாழ்க்கை முழுக்க வீட்லயே சிக்கி போயிருந்தா. நடுவிரலை பத்தி தெரியல. கொஞ்ச நேரத்துல மிஸ்டர் தனியா கஷ்டப்படுறான். வீடும் ஃபார்மும் கெட்டு போச்சு. பழைய மிஸ்டர் வந்து ஜூக் ஜாயிண்ட்ல அதிக நேரம் கழிச்சு பயிர்களையும் விலங்குகளையும் பாத்துக்காததுக்கு அவனை திட்டுறான். சரி, அடுத்த நாள் இரவும் அவன் அங்கேயே இருக்கான். சோஃபியாவும் ஹார்போவும் ஜாயிண்ட் ஓனர் சேர்ந்திருக்காங்க. செலி பாவோட இறுதி சடங்குக்கு போறா. நெட்டோட கடிதத்துல தெரிஞ்ச மாதிரி அவங்களோட பா இல்ல. அவங்க அம்மா அவங்க ரியல் அப்பா இறந்த 2 வருஷத்துக்கு பிறகு அவனை மணந்தா. அதனால அவங்க பிள்ளைங்க அவங்க அரை சகோதரர்கள் இல்ல. ஆமா, வெள்ளைக்காரங்களோட வேலைகளை கருப்பு ஜீன் குளத்துல விடாதீங்க. கிரே வீடும் நிலமும் கடையும் செலிக்கு கொடுக்கிறான். அவங்க ரியல் அப்பாவுக்கு சொந்தமானது, அவளுக்கு தான் வாரிசு. நெட்டி தன் கடைக்கு புது பேர் வச்சுட்டா, அவளுடைய பேண்ட் கடை. சோபியா ஹார்போ கூட நல்லா இருந்தாங்க, ஆனா மிஸ்டர் பார்த்த மாதிரி இல்ல. இந்த ஆளே எனக்கு தெரியாது சாரிங்கன்னு சொல்லிட்டா. அட போங்கடா. ஷக் வந்துட்டா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜூக் ஜாயிண்ட்ல பாட்டு பாடிட்டு இருந்தப்போ சர்ச் கீதம் கேட்டா. அந்த நேரத்திலேயே உடனே சர்ச் கோரஸுக்குள்ள நுழைஞ்சு அந்த பாட்டை அசுர வேகத்துல பாடிட்டா. எல்லாரும் அவளை பின்தொடர்ந்து சர்ச்சுக்கு நடந்து போயிட்டாங்க. கை தட்டி பாடிட்டு அவளோட கண்கலங்கிய அப்பா அவளை அணைச்சிக்கிட்டாரு. எவ்வளவு நாளா ஆசைப்பட்டாளோ. மிஸ்டர் அஞ்சல் பார்க்க போனாரு. அமெரிக்க இமிகிரேஷன்ல இருந்து செலிக்கு ஒரு கடிதம். அதை வீசி எரிஞ்சிடாம தன்னோட சியர் கப்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு போயிட்டாரு.
அடப்பாவி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் செலி வீட்டுக்கு வந்துச்சு. அவ காரத்துல இருந்தவங்க நெட்டி. அக்காக்கள் ஒருவரையொருவர் ஓடி வந்து கட்டி புணர்ந்தாங்க. ஒரு நல்ல படத்தோட கடைசி காட்சி மாதிரி. ஆனா கொஞ்சம் நெருப்பா இருந்தது. ஏன்னா வயசாயிடுச்சு. நெட்டி செலிக்கு தன் பிள்ளைகளை பாரிச்சு வச்சா. ஆடம், ஒலிவியா. ஆடமுடைய ஆப்பிரிக்க மனைவி தாஷி. ரெவரண்ட் சாமுவேல் கரென் இறந்த பிறகு நெட்டியை கல்யாணம் பண்ணிட்டாரு. சோ அவரு குடும்பம்